அன்புக்குரியவர்களே, தினமொரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். எலிசாவினுடைய வேலைக்காரன், அவனுடைய பார்வை சத்துருக்கள் படையெடுத்து வருகிறதான அந்த காட்சியை அவன் பார்க்கிறான். அதை பார்த்த உடனே அவனுக்குள்ளாக பயம் வந்து விட்டது. அந்த பயத்தோடு இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், பயப்படாதே என்று. எப்பொழுதுமே ஒரு காரியம் நமக்கு எதிராக வருகிறது என்றால் வந்த உடனே நமக்கு ஒரு பதட்டமும் பயமும் வருகிறது. அதே போலதான் அந்த கேயாசிக்கும் வந்தது. ஆனால் தீர்க்கதரிசி எலிசா என்ன சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் தான் அதிகம் என்று சொல்கிறார். எப்பொழுதுமே யானைக்கும் தன் பலன் தெரியாது என்று சொல்லுவாங்க. அதே போலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான நமக்கும் கூட சில நேரங்களில் வரக்கூடியதான வியாதிகள், பலவீனங்கள், நெருக்கடிகள், சத்துருவின் போராட்டங்கள், பிசாசனுடைய தந்திரமான காரியங்கள், இப்படி ஏதாவது ஒன்று திடீரென்று வரும்போது நாம் பயந்து விடுகிறோம். ஆனால் பயத்துக்கு நாம் எதிராக நிற்க வேண்டியதான பிள்ளைகள் தான். சற்று நாம் நிதானித்தால் அந்த பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எதை சற்று நிதானித்து பார்க்கணும்? ஆண்டவரை நாம் பார்க்கணும். அவருடைய வார்த்தையை நாம் பார்க்கிற போது, சற்று பொறுமையோடு அந்த வார்த்தையை நிதானிக்கிற போது நமக்கு இருக்கிற பயங்கள் மாறும். ஒரு காரியம் தெளிவாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானும் நீங்களும் எதிர்கொள்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்தை காட்டிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற தேவ தூதர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. இந்த உலகத்தினுடைய எவ்வளவு பெரிதான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை காட்டிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் முதலாவது பெரியவர். அந்த வியாதியை காட்டிலும், அந்த நெருக்கடியை காட்டிலும், அந்த சத்துருவை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். என்னை சுற்றி இருக்கிற தேவ தூதர்கள் அதிகமான கூட்டம் என்றதான ஒரு சிந்தையோடு இந்த நாளை தொடங்கலாம். எதை கண்டு பயப்பட வேண்டாம். நம்மோடு இருக்கிறவர் தான் பெரியவர். நம்மோடு இருக்கிற கூட்டம் தான் அதிகமான கூட்டம். ஆகவே நாம் காண்கிற அந்த பிரச்சனை பெரிதல்ல, நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்றதான சிந்தனையோடு இந்த நாளை நாம் ஆரம்பிக்கலாம். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியின் நாளாக அமையும். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல அன்பின் ஐக்கியத்துக்காக நன்றி. இந்த ஜெப வேளையில கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களோடு இருக்கிறவர்கள் காட்டிலும் எங்களோடு இருக்கிற நீர் பெரியவர். எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்து நாங்கள் பயப்படாதபடிக்கு உம்மை மட்டுமே நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசமடையட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் பயப்படுகிற நாள் அல்ல, பயத்தை மேற்கொள்ளுகிற நாள். இது தோல்வியின் நாள் அல்ல, இது வெற்றியின் நாள் என்று ஆண்டவரே பிள்ளைகள் அறிந்து கொள்வார்களாக. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.